God, sing this song with me. It's God who trains my hands for battle. தேவன் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிற தேவன். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய விரல்களை போருக்கு பழக்க வைக்கிற தேவன், என்னுடைய கைகளை போருக்கு பழக்க வைக்கிற தேவன். இந்த தேவன், கண்மலையாகிய தேவன், நீர் துதிக்கப்படுவீராக என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கும் ஜெயம் தரும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? The Lord of hosts gives victory. The Lord of hosts gives victory. The Lord of hosts gives victory. Praise be to my rock, He is the Lord of hosts. Praise be to my rock, He is the Lord of hosts. யுத்தத்திற்கென் கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர், நான் நித்தம் நம்பி சார்ந்திடும் கண்மலை கத்தறிவர். சத்துருக்கள் காலடி வீழ ஜெயத்தின் கேடகம் தந்தவர். துதிகள் கண்மலைக்கே சினையின் கர்த்தறிவர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர். துதிகள் கண்மலைக்கே சேனையின் கர்த்தறிவர். துதிகள் கண்மலைக்கே சேனையின் கர்த்தறிவர். The Lord of hosts is victory. The Lord of hosts is victory. Come on, sing. The Lord of hosts is victory. Praise be to my rock. Praise be to my rock. Oh, He's the Lord of hosts. Praise be to my rock. He's the Lord of hosts. ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். Everybody, hallelujah, glory to God. துதிகள் கண்மலைக்கே சேனையின் கர்த்தறிவர். துதிகள் கண்மலைக்கே சேனையின் கர்த்தறிவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். யுத்தத்திற்கு என் கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர், நான் நித்தம் நம்பி சார்ந்திடும் கண்மலை கர்த்தாதி கத்தறிவர். இந்த கொரோனா சிச்சுவேஷனை கண்டு பயப்படாதீங்க. லாக்டவுன் ப்ராப்ளத்தை கண்டு பயப்படாதீங்க. தேவன் உங்கள் விரல்களை போருக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஜெயங்களை, வெற்றிகளை கொடுக்க போகிறார். யுத்தத்திற்கென் கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர், நான் நித்தம் நம்பி சார்ந்திடும் கண்மல் கத்தாதி கத்தறிவர். சத்துருக்கள் காலடி வீழ ஜெயத்தின் கேடயம் தந்தவர். துதிகள் கண்மலைக்கே சேனையின் கத்தறிவர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். Everybody, hallelujah, hallelujah, glory to God. துதிகள் கண்மலைக்கே சேனையின் கர்த்தறிவர். துதிகள் கண்மலைக்கே. எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை ஆராதிங்கள். The Lord of hosts is victory. The Lord of hosts is victory. The Lord of hosts is victory. Praise be to my rock, He's the Lord of hosts. Praise be to my rock, He's the Lord of hosts. யுத்தத்திற்கென் கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர், நான் நித்தம் நம்பி சார்ந்திடும் கண்மல் கத்தாதி கத்தறிவர்.
சத்துருக்கள் காலடி வீழ ஜெயத்தின் கேடயம் தந்தவர். துதிகள் கண்மலைக்கே சேனையின் கர்த்தரிவர். ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர், பயம் நீக்கும் மகா பரிசுத்தர். Everybody, hallelujah, hallelujah, glory God. துதிகள் கண்மலைக்கே சேனையின் கர்த்தர் இவர். துதிகள் கண்மலைக்கே. எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை ஆராதிங்கள். The Lord of hosts is victory. The Lord of hosts is victory. The Lord of hosts is victory. Praise be to my rock. He's the Lord of hosts. Praise be to my rock. He's the Lord of hosts. Praise be to my rock. He's the Lord of hosts. Praise be to my rock. He's the Lord of hosts. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். துதிகள் கண்மலைக்கே சேனையின் கர்த்தர் அவர். ஹalleluya. ஜெயம் தரும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே நாம் இந்த சூழ்நிலையின் வழியாய் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. God is watching over you. This coronavirus cannot stop my blessing. இந்த கொரோனா வைரஸ் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்த முடியாது. கொரோனா வைரஸ் cannot stop my destiny, my blessing, my future. Hallelujah. God is with me. Everything shall be well with me. எனக்கு எல்லாம் நன்றாக நடக்கும். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். சூழ்நிலைகள் விரோதமாக காணப்பட்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு வினாடியிலே கர்த்தர் மாற்றி போடுவார். புதிய புதிய கதவுகளை என் தேவன் எனக்காக திறக்கிறார். புதிய காரியங்களை அவர் செய்கிறார். New things are going to come. I am going to experience new miracles in my life. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? Glory to God. வேதம் சொல்லுகிறது, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17 வார்த்தையின்படியே தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் உங்களை தாக்க முடியாது. இந்த சூழ்நிலைகள் உங்களை தாக்க முடியாது. நீங்கள் நன்றாக வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். No tongue that is raised shall stand. I have authority and power in Jesus name. என்று சொன்னால் இயேசுவினுடைய நாமம் எனக்கு இருக்கிறது. Praise you, Jesus. No weapon formed against me shall prosper. No tongue that is raised shall stand. I have authority and power in Jesus' name. No weapon formed against me, no tongue that is raised, no weapon formed against me, no tongue that is raised shall stand. எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது. எனக்கு எதிராய் எழும்பும் நாவும் நிற்காது. என் இயேசுவின் அதிகாரம் வல்லமை உடையவன் நான். எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம், எனக்கு எதிராய் எழும்பும் நாவும், எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம், எனக்கு எதிராய் எழும்பும் நாவும் நிற்காது. இது ஒரு விசுவாச அறிக்கை தான். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த சத்துருவின் ஆயுதங்களும் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாய் பிசாசினாலே ஏவி விடப்படுகிற எந்த வியாதிகளும் வாய்க்காது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா,
ஹalleluya. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கிறது. அவருடைய விரிக்கப்பட்ட ஆரோக்கியமுள்ள சட்டைகள் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. Hallelujah, glory, 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 Lord. No weapon formed against me shall prosper. No tongue that is raised shall stand. I have authority and power in Jesus' name. No weapon formed against me, no tongue that is raised. No weapon formed against me, no tongue that is raised shall stand. எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே. எனக்கெதிராய் எழும்பும் நாவும் நிற்காதே. என் இயேசுவின் அதிகாரம் வல்லமை உடையவன் நான். எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம், எனக்கெதிராய் எழும்பும் நாவும், எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம், எனக்கெதிராய் எழும்பும் நாவும் நிற்காதே. Everybody sing with me now. எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே. உங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்களில் எங்க இருந்து நீங்க வாட்ச் பண்ணி கொண்டிருப்பீங்களோ உள்ளத்தின் ஆழத்துல விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்களோடு இருக்கிறார். Hallelujah, God is still alive. Oh, hallelujah. Hallelujah. Sing it again. எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம், எனக்கெதிராய் எழும்பும் நாவும், எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம், எனக்கெதிராய் எழும்பும் நாவும் நிற்காதே. No weapon formed against me shall prosper. No tongue that is raised shall stand. I have authority and power in Jesus' name. No weapon formed against me, no tongue that is raised. No weapon formed against me, no tongue that is raised shall stand. Are you all ready for the message today? இந்த நாளுக்குரிய செய்தி கேட்க நீங்கள் ஆயத்தமா Our இருக்கீங்களா? God is a great God. நம்முடைய தேவன் ஒரு வல்லமையுள்ள தேவன். We are worshiping a great God this evening. இந்த மாலை வேளையில் ஒரு சிறந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். And these days, God is taking us into the spirit of warfare. தேவன் நம்மை ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார். And we are studying about spiritual warfare, war in the heavenlies. நாம் தொடர்ச்சியாக ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வான மண்டலங்களில் நடக்கிற யுத்தத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And I've been teaching about the spiritual warfare and power encounter. நான் கடந்த நாட்களிலே ஆவிக்குரிய யுத்தம் வல்லமையுள்ள அந்த காரியங்களோடு எதிர்த்து நிற்பது என்று சொல்லி அநேக செய்திகள் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். And this evening to continue with that, I'm going to talk about militant churches. So இந்த மாலை வேளையில கூட உங்களோடு கூட நான் ஒரு ராணுவத்தை போன்ற செயல்படுகிற சபை என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். And this is also a spiritual warfare topic. இதுவும் கூட ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு தலைப்பாய் இருக்கிறது. And I am very sure that this topic will encourage you and make you pray more in the Holy Spirit. இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களை உற்சாகப்படுத்தும், நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கும்படி உங்களை தூண்டும் என்பதிலே நான் மிகுந்த நிச்சயத்தோடு இருக்கிறேன். Dear children of God, we are living in the last days. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். When you look around the things which are happening all around us, all over the world, you can very much find out that we are living in the last days. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களாகட்டும், முழு உலகத்திலும் நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது, நாம் கடைசி நாட்களிலே இருக்கிறோம் என்று சொல்லி. And that reminds us every second that there are two kingdoms fighting against each other. நமக்கு தொடர்ச்சியா ஒரு காரியம் நம்ம கண் முன்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. இரண்டு ராஜ்யங்கள் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. And one kingdom is the kingdom of God and the other one is the kingdom of Satan.
ஒரு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது, இன்னொரு ராஜ்யம் சாத்தானின் ராஜ்யமா இருக்கு. And Jesus said you cannot serve two masters. இயேசு சொன்னார் நீங்கள் இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. And one is the world and the other one is the kingdom of God. உலகத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உலகத்திற்கு வேலை செய்யுங்க, இல்ல தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இல்லை. So one is working for the kingdom of Satan and one is working for Jesus and his kingdom. ஒன்று சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு வேலை செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இயேசுவின் ராஜ்யத்திற்கு நாம் வேலை செய்ய வேண்டும். And Jesus said you be a hot Christian. இயேசு சொல்லுகிறார் நாம் ஒரு ஹார்ட் கிறிஸ்டியனா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Otherwise, God said I will spew out of my mouth. ஆண்டவர் சொல்கிறார் ஒருவேளை நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி. Don't be a warm Christian, a cold Christian. நீங்கள் ஒரு வெதுவெதுப்பான ஒரு குளிர்ந்த நிலையில இருக்கிற ஒரு கிறிஸ்தவரா இருக்காதீர்கள். God wants you to be active and full of fire of the Holy Spirit. நீங்கள் அக்கினியோடு செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். Militant church are the need of the hour. இந்த ராணுவம் போன்ற செயல்படக்கூடிய சபைகள் தான் இந்த நாட்களிலே தேவை. Only with those churches God is going to work and show his glory to the world. இப்படிப்பட்ட சபைகள் மூலமாக தான் தேவன் செயல்படுகிறார், இந்த உலகத்திலே தம்முடைய மகிமை அவர் வெளிப்படுத்துகிறார். Militant and praying believers are the need of the hour. ராணுவம் போன்று ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகள் தான் இந்த நேரத்திலே நமக்கு தேவை. Yeah, we don't need people who do dead praying. செத்த ஜெபத்தை செய்கிற ஜனங்கள் நமக்கு தேவையில்லை. God is looking for hot people full of the power of the Holy Spirit and pray in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அக்கினியாய் ஜெபிக்கிற விசுவாசிகளை தேவன் இந்த நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார். God wants church and every believer to be very, very aggressive. இந்த சபைகளாகட்டும் விசுவாசிகளாகட்டும் அவர்கள் எழுந்து ஆட்கொள்ளுகிற ஒரு சபையை விசுவாசியை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். You got to get up and possess your blessing. நீங்கள் எழுந்து உங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். If you want to fight for the kingdom of God and fight against the kingdom of Satan, you need to know your enemy. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக யுத்தம் பண்ண வேண்டும், பிசாசோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய எதிரி யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 Peter 5:8 says be sober, be vigilant, because your adversary the devil walks about like a roaring lion seeking whom he may devour. 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். You may ask me, why should I be aggressive? Why don't I sleep and get up and lead a lazy life? நீங்க என்ன கேட்கலாம், நான் ஏன் இவ்வளவு சுறுசுறுப்பா அல்லது வேகமா செயல்படணும், நான் பாட்டுக்கு தூங்கி எழுந்திருச்சு ஒரு வாழ்க்கை வாழலாமே என்று சொல்லி. But the word of God says you be alert, you be vigilant, because your adversary the devil is like a lion coming around you. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் விழுங்கலாம் என்று காத்திருக்கிறான். This is a warning, dear friends. இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு நண்பர்களே. If you and I are not careful, the devil will attack you. நீங்களும் நானும் எச்சரிக்கையா இல்லை என்று சொன்னால் எதிராளியானவன் நம்மை மேற்கொண்டு விடுவான். Last week I taught you how the kingdom of Satan attacked the kingdom of God. கடந்த வாரத்தில் நான் பார்த்தேன் பிசாசின் ராஜ்யம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தோடு யுத்தம் செய்கிறது என்று. And the kingdom of God attacking again the kingdom of Satan. தேவனுடைய ராஜ்யம் பிசாசின் ராஜ்யத்தை எப்படி எதிர்த்து தாக்குகிறது என்று சொல்லி. Always remember there is a war going on in your personal life, in your family and in every churches. நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதுமே பிசாசின் ராஜ்யம் செயல்பட்டு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கு. You know, the word be sober is a very beautiful word. God wants you to have clarity of mind. நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்தியிலே ஒரு தெளிவு தேவை. And look at the Tamil word, be alert, be vigilant. விழித்திருங்கள் என்ற அந்த தமிழ் வார்த்தையை நான் மிகவும் உங்களுக்கு அழுத்தி சொல்லுகிறேன். So never allow the devil to attack you, take away your happiness and joy. உங்களுடைய சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியோ பிசாசானவன் திருடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். Believers need to be aware of what is happening around them and know how to fight back. நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். Otherwise you and I will lose our call and anointing and we may lose our battle. இல்லை என்று சொன்னால் நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய அழைப்பை நாம் இழந்து போவோம், யுத்தத்திலே நாம் தோல்வி அடைவோம். Because Satan commands a highly organized and specialized host of demons. There is an army in Satan's kingdom. சாத்தான் மிகவும் நேர்த்தியான சிறப்பு வாய்ந்த பிசாசின் சேனைகளை அவன் வைத்திருக்கிறான், ஒரு பெரிய சேனையை அவன் வைத்திருக்கிறான்.
Dear children of God, that's what is written in Ephesians chapter 6, 10 to 12. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, எபேசியர் 6வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. We do not wrestle against the flesh and the blood, but against principalities, powers, rulers of darkness, against spiritual hosts of wickedness in the heavenly places. இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் உண்டு என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறது. சாத்தானின் ராஜ்யம் எவ்வளவு நேர்த்தியாய் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். Principalities, powers, rulers of darkness, spiritual wickedness in the high places. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று சொல்லி அவனுடைய சேனை 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் the devil is not a fool. He has beautifully divided his army into 4 parts. பிசாசானவன் முட்டாள் கிடையாது. அவன் தன்னுடைய சேனையை ரொம்ப நேர்த்தியாய் அழகாய் 4 விதங்களில் அவன் பிரித்து வைத்திருக்கிறான். So he uses these forces for different purposes. இவன் இந்த 4 விதமான தன்னுடைய கூட்டத்தை அவன் வித்தியாசமான நோக்கங்களுக்காய் பயன்படுத்துகிறான். So what is the aim of this army? இந்த சேனையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? To possess, to manipulate, to control and destroy mankind. பிடிக்கப்படுதல், கையாளுதல், தவறான விதத்திலே கையாளுதல், கட்டுப்படுத்துதல், மனுக்குலத்தை அழிப்பது என்று சொல்லி இந்த 4 விதமான காரியங்களை அவன் செய்கிறான். So dear children of God, you may be a leader, I may be a pastor or a bishop or a missionary, whoever it is, if I am not careful, the devil can attack me, the devil can manipulate me, the devil can control me, and the devil can destroy my body, my mind, and my call, my anointing, my spiritual life. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், போதகரா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எச்சரிக்கையா இல்லாவிட்டால் உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய மனதை, உங்களுடைய சரீரத்தை, உங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை அவன் நிர்மூலமாக்கி போடுவான். Dear children of God, that's why we need to be very, very careful. கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால தான் நாம் மிக 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 எச்சரிக்கையா இருக்க வேண்டும். He will try every means to stop you from advancing in the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதை அவன் எல்லா விதத்திலும் தடுப்பதற்கு முயற்சி செய்வான். Acts chapter 10:2 says, a devout man and one who feared God with all his household, who gave his alms generously to the people and prayed to God always. This talks about the Cornelius family. அப்போஸ்தலர் 10:2 நாம் பார்க்கிறோம், கொர்நேலியுடைய குடும்பத்தை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். He was always praying to God. அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான். And God blessed his house. அதனால தேவன் அவனை அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். And look at the early church in Acts chapter 12:5. Peter was arrested because the devil is against the leaders. ஆதி நாட்களில் இருந்த சபை நீங்கள் பாருங்கள், பேதுரு அங்கு தலைமை எடுத்து அந்த சபை நடத்தி கொண்டிருக்கிறார். பேதுருவை பிசாசானவன் அங்கு அவன் தாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். See, it's not about the believers, but the devil is attacking the leaders, the preachers. விசுவாசிகளை மாத்திரமல்ல, தலைவர்களை, பிரசங்கிமார்களை, போதகர்களை பிசாசு தாக்குகிறான். His main aim is leaders. அவன் பிசாசுனுடைய முக்கியமான எதிரி அல்லது முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால் தலைவர்களை தாக்குவது. That's why Jesus said, when you capture the shepherd, the sheep will be scattered. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மேய்ப்பர்களை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று சொல்லி. So when you capture the leader, the congregation will be scattered. ஒரு தலைவன் தாக்கப்படுவான் என்று சொன்னால் அவனுக்கு கீழ இருக்கிற அந்த விசுவாச கூட்டம் சிதறடிக்கப்படும். Satan worked through the Pharisees and captured Peter and put him inside the prison. பரிசேயர்கள் மூலமாக பிசாசு செயல்பட்டு தலைவனாய் இருந்த பேதுருவை சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றார். Constant prayer was offered to God for Peter by the church people. பேதுருவுக்காக அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவரை விடுதலை செய்தார். Dear children of God, you have a responsibility to pray for your pastor. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய போதகருக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. Because your pastor is very important, because he is leading you in the ways of God. உங்களுடைய போதகர் உங்களுக்கு மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால் அவர்தான் உங்களை தேவனுடைய வழியிலே சித்தத்திலே உங்களை நடத்தி கொண்டு போகிறார். He gets a revelation of God and gives it to you so that you can have a successful life. தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதனால தான் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். So Peter was inside the prison, but people prayed for God,
prayed to God, and God sent an angel and released Peter. பேதுரு சிறைச்சாலையில் இருந்தாலும் சபையார் அவனுக்காய் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் தேவதூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து So விடுவித்தார். the devil wanted to attack him, but God attacked him again over the kingdom of Satan and released Peter and did a miracle. பிசாசானவன் பேதுருவுக்கு எதிராக யுத்தம் பண்ணினான். ஆனால் தேவன் அவருடைய ராஜ்யத்தின் மூலமாய் பிசாசை திரும்ப தாக்கி பேதுருவை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். That's why Jesus said, the gates of hell shall not prevail against you. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி. You are the church and I am the church. The devil cannot have victory over you. நீங்கள் தான் சபை, நான் தான் சபை. நம் மேலே பிசாசு என்றைக்கும் ஜெயம் எடுக்க We are முடியாது. always God's winners. We are not losers. நாம் தேவனுடைய வெற்றியாளர்களாய் இருக்கிறோம், நாம் தோல்விக்குரியவர்கள் அல்ல. That's why the church has to be aggressive. அதனால தான் சபையானது விழிப்புடன் இருக்க வேண்டும். Dear children of God, we are in the last days. You need to be ready to strike the devil and his kingdom. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் ராஜ்யத்தை நாம் எந்த நேரத்திலும் தாக்க வேண்டும். There are too many rocking chair Christians, lazy Christians. They don't bother about all these things. அதிகமான கிறிஸ்தவர்கள் நாம் பார்க்கிறோம், அவர்கள் அசைந்தாடுகிற ஒரு நாற்காலியை போல இருக்கிறார்கள். அவர் எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படுகிறது இல்லை. சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து But the devil is attacking their family. They don't understand what is happening in their families. அவருடைய குடும்பத்தை பிசாசு தாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இதெல்லாம் பிசாசின் தாக்குதல் என்று சொல்லி உணராதவர்களாய், அதை குறித்து அறியாதவர்களாய் அவர்கள் So இருக்கிறார்கள். if you are a praying Christian, the devil will tremble. He won't come near you. நீங்கள் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருந்தால் பிசாசு உங்களுடைய அருகிலே வருவதற்கு நடுங்குவான், பயப்படுவான். The Scotland queen, the Mary, she was afraid of John Knox because he was a revivalist and he was praying day and night. ஸ்காட்லாந்துடைய ராணியா இருக்கிற மேரி குயின், அவர் ஜான் நாக்ஸை குறித்து அதிகமாய் பயந்தார். காரணம், அவர் அந்த அளவுக்கு வைராக்கியமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வீரனாய் காணப்பட்டார். So why we need to pray and be aggressive? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நாம் ஏன் வைராக்கியமாய் இருக்க வேண்டும்? Because when you pray, you change your situation. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. And your circumstances will change and God will bring a miracle. உங்களுடைய நிலைகள் மாறி தேவனுடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை Because செய்கிறது. prayer is power in action. ஏனென்று சொன்னால் ஜெபம் என்பது வல்லமையோடு செயல்படக்கூடிய ஒரு And when you காரியம். unite yourself in your family and pray, that is a powerful prayer. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஒரு வல்லமையுள்ள ஜெபமாய் When we pray as a church, it's a powerful prayer time. நாம் சபையாய் சேர்ந்து ஜெபிக்கும் போது அது ஒரு வல்லமையுள்ள ஜெப நேரமாய் மாறுகிறது. When you pray together as a family, it will multiply the anointing and the power of God. நாம் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய வல்லமை அபரிவிதமாய் வெளிப்படுகிறது. நாம் You will function like an army of God. நீங்கள் ஒரு தேவனுடைய சேனையை போல செயல்படுகிறதை You know, a man of God in the church prayed for an abortion clinic or a hospital which was on the street near the church. ஒரு தன்னுடைய சபைக்கு அருகாமையில் இருக்கிற அந்த கருக்கலப்பை செய்கிற மருத்துவமனைக்காக ஒரு தேவனுடைய மனிதன் அதிகமாய் வைராக்கியமாய் ஜெபித்தார். This literally happened in Ohio, USA, in church, Pastor Rod Parsley's church, and they were praying and praying. Finally, the abortion clinic was closed. ஓஹியோ யுஎஸ்ஏல இருக்கிற அந்த மாகாணத்திலே தான் இந்த காரியம் நடந்தது. அந்த பாஸ்டர் ரொம்ப பாரத்தோடு வைராக்கியமாய் ஜெபித்தார். கடைசியாய் அந்த மருத்துவமனை மூடப்பட்டது. If something is going against in your street, something is going against in your family or in your area where you live, you pray and God will remove that evil thing from your place. நீங்கள் வாழுகிற இடத்திலே உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசின் காரியங்கள் நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வைராக்கியமாய் ஜெபியுங்கள். தேவன் அவைகளை நிர்மூலமாக்கி If போடுவார். something is working against the church, you pray, God will remove that evil thing. உங்களுடைய சபைக்கு விரோதமாய் சில காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வைராக்கியமாய் ஜெபியுங்கள். அதை சபையிலிருந்து தேவன் We are விலக்குவார். living in the last days. We need to change our prayer style. நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய ஜெப முறைமைகளை மாற்ற வேண்டும். There are too many wrong prayers going on. அநேக தவறான ஜெபங்கள் போய் கொண்டிருக்கிறது. Soft prayer, apologetic prayer. You know, prayer is a relationship and it is warfare. மென்மையான ஜெபம், எப்ப பார்த்தாலும் மன்னிங்க, அந்த மாதிரியான ஜெபம் அது போயிட்டு இருக்கு. ஆனா ஜெபம் என்பது ஒரு உறவின் அடிப்படையா இருக்கிறது. அது ஜீவனுள்ளதா இருக்கிறது. Prayer is doing battle with the invisible forces of the kingdom of Satan. நாம் அறிந்திராத, நம் கண்ணுக்கு தெரியாத சத்துருவின் சேனைகளோடு எதிர்த்து தாக்குகிற ஒரு ஆயுதமாய் ஜெபம் When you இருக்கிறது. do an aggressive prayer, you will take your victory.
நீங்கள் வைராக்கியமாய் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். You must be God's champion warrior, prayer warrior. நீங்கள் தேவனுடைய வெற்றி வீரனாய் ஜெப வீரனாய் நீங்கள் மாற முடியும். When you pray aggressively, you will break the generational curses over you and your family. நீங்கள் வைராக்கியமாய் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பரம்பரை சாபங்களையும் நிர்மூலமாக்கும். So if you want to know what is a generational curse, I can give you a few examples. ஒருவேளை நீங்கள் இந்த பரம்பரை சாபம் என்ன என்று சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்வீர்கள் என்று சொன்னால் சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். If marriage is not happening and you are getting old and old and old, that's a curse. நீங்கள் வயது ஆயிக்கொண்டே இருக்குமானால் குறித்த நேரத்துக்கு உங்களுக்கு திருமணம் ஆகாது, அது ஒரு சாபம். Barrenness is a curse. குழந்தையின்மை ஒரு சாபம். And not able to study or not able to do for higher studies. சரியான விதத்திலே படிக்க முடியாதது, மேற்படிப்புகளை படிப்பதற்கு தடை, இது எல்லாமே ஒரு சாபம். If you are not able to come up in life, that's a curse. நீங்கள் உங்கள் வாழ்க்கை மேற்கொள்ளி வெற்றி எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அது சாபம். Incurable sicknesses, hereditary sicknesses is a curse. தீர்க்க முடியாத வியாதி அல்லது பரம்பரையாய் வியாதி வருகிறது என்று சொன்னால் அது சாபம். All the time living in loan problem, money problem, poverty is a curse from the devil. எப்பொழுதும் பண பிரச்சனைகளோடு கடனோடு ஏழ்மை நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு சாபம். Sexual sins in the family from grandma to the mother to the daughter is a curse. பாரம்பரியமாய் தொடர்ந்து வருகிற பாலுரிமை தூண்டுகிற அல்லது இச்சையை தூண்டுகிற அந்த விதமான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு சாபம். Dear children of God, aggressive prayer is the only answer. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, வைராக்கியமாய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் இவைகளுக்கு பதில். That's why Isaiah 52:1 says, awake, awake, put on your strength, O Zion. Where is yours? Where is your strength? அதனால தான் ஏசாயா 52:1 வாசிக்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். You need to put on your strength these days by waiting upon God, being filled with the power of the Holy Spirit. நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த நாட்களிலே உங்கள் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரம்ப வேண்டும். So in the following verse in chapter 6 of Ephesians it says, praying always with all prayer and supplication in the Spirit. Look at it, it's a capital Spirit that is praying in the Holy Spirit. அதனால எபேசியர் 6:18 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுங்கள். அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கேபிட்டல் எஸ் வருகிறது, அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. That is praying in tongues. அது அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதை குறிக்கிறது. Praying always with all prayer supplication in the Spirit. நீங்கள் எல்லா ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுங்கள். Dear children of God, keep praying. Ask the Holy Spirit how to pray, what to pray, and pray in tongues. If you do not know what sentence you need to make. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரை நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் புரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபியுங்கள். And the Holy Spirit will help you, says Romans chapter 8 verse 26 and 27. ரோமர் 8:26-27 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். Hallelujah. Hallelujah. That's why we need to pray in tongues. You should not throw away the gift of speaking in tongues. அதனால தான் நாம் ஆவியிலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே ஜெபிக்கிற அந்த காரியத்தை நாம் சாதாரணமா எண்ணிவிட கூடாது. Book of Jude has only one chapter. யூதாவின் புத்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. But it is mentioning a very beautiful point. அது ஒரு முக்கியமான அழகான ஒரு குறிப்பை நமக்கு சொல்லுகிறது. And verse 20 says, but you beloved, building yourself up on your most holy faith, praying in the Holy Spirit. 20வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. So praying in the Holy Spirit here refers to praying in tongues. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்கிற இந்த வார்த்தை அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை இங்கே குறிக்கிறது. So when you pray, God is giving you the weapons, so pray with authority. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறார், நீங்கள் வல்லமையோடு ஜெபியுங்கள். Psalm 91:13-16 says, you shall tread upon the lion and the cobra. It's not about literal lion and the cobra, it talks about the work of the devil. சங்கீதம் 91:13-16 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஒருவேளை சிங்கம் பாம்பு என்று சொல்லும் பொழுது அந்த ஒரிஜினல் சிங்கமோ பாம்போ இல்ல, இது சத்துருவை குறிக்கிற ஒரு உவமையா இருக்கு. So don't worry about the work of the devil and Satan and his kingdom. அதனால பிசாசின் செயல்பாடுகளை குறித்து அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். Jesus sent 12 disciples, he sent 70 disciples, and he told them, behold, I give you authority to trample on serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall by any means hurt you. Again,
Jesus did not talk about literal scorpion and snake. He talked about the work of the enemy. இயேசு தன்னுடைய 12 சீஷர்களை அனுப்பும்போது 70 சீஷர்களை அனுப்பும் பொழுதும் இந்த வசனத்தை சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இங்கேயும் இயேசு சர்ப்பத்தையோ தேள் என்று சொல்லும்போது அந்த விலங்கையோ குறிக்கவில்லை, பிசாசின் ராஜ்யத்தை அவர் இவைகளோடு உருவகப்படுத்துகிறார். And Romans 16:20 says, and the God of peace will crush Satan under your feet. So don't worry about Satan and don't be afraid. ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி. அதனாலே சத்துருவின் கிரியைகளை சாத்தானுடைய ராஜ்யத்தை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். Children of God, boldly declare a war in the family, in your personal life. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் பயப்படாதீர்கள். பிசாசின் ராஜ்யத்திற்கு விரோதமாய் நீங்கள் உபவாசத்தை கூறுங்கள், ஒரு யுத்தத்தை கூறுங்கள். Ezra and the children of Israel, they were afraid to go through the path. So they were afraid of the bandicoots and the other people who will attack them on their way. So what did they do? They declared a fast. எஸ்ராவும் அவனுடைய ஜனங்களும் அந்த பாதையின் வழியாய் கடந்து போக பயப்படுகிறார்கள். அங்க இருக்கிற ஜனங்கள் மற்ற காரியங்களை குறித்து பயப்படுகிறார்கள். அதனால அவங்க என்ன செய்யறாங்க? அவர்கள் ஒரு உபவாசத்தை அந்த இடத்திலே தீர்மானம் And he says, so we fasted and entreated our God for this, and God answered our prayer. இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். God will bless you, God will bless your children, God will bless your ministry, and God will bless Revival Church. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்முடைய எழுப்புதல் கிறிஸ்தவ சபையை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah. What we need in the last days is the presence of God with us, the hand of God with our family, with us. இந்த கடைசி நாட்கள் நமக்கு என்ன தேவை? தேவனுடைய அந்த பிரசன்னம், தேவனுடைய கரம் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருப்பதுதான் தேவை. And Ezra says, because of the fasting and the prayer, the hand of our God was upon us. What a joy. And he delivered us from the hand of the enemy and from ambush along the road. இங்கு பார்க்கிறோம், எஸ்ரா சொல்லுகிறார், நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகவா நதியண்டையிலே பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. See, only God can deliver you from your personal problem. தேவன் மாத்திரம் தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க முடியும். Only God can deliver you from your family problem. தேவன் மாத்திரம் தான் உங்களுடைய குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்க முடியும். Only God can deliver the churches, the ministries from the attack of the enemy. தேவன் மாத்திரம் தான் சபைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் ஏற்படுகிற பிசாசின் காரியங்களிலிருந்து அவைகளை விடுவிக்க முடியும். That's why God wants you to be aggressive. அதனால தான் தேவன் நாம் எப்பொழுதும் விழிப்போடு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். So these days you pray and cancel all the plans of the devil over your life. அதனால இந்த நாட்களிலே நீங்கள் ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிசாசின் சகல திட்டங்களையும் நீங்கள் கேன்சல் பண்ணி போடுங்க. Don't be lazy, pray and change your future. சோம்பேறித்தனமா இருக்காதீங்கள், ஜெபியுங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் மாற்றுங்கள். If you have a bad dream about your daughter or a son, or if you have a bad feeling deep down in your heart, pray, declare a fast and pray, take victory over the work of the enemy. உங்களுடைய மகனை குறித்தோ மகளை குறித்தோ உங்களுக்கு தவறான கனவுகள் வருகிறது, பயப்படுகிற காரியங்கள் வருகிறது என்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் பயப்படாதீர்கள், உபவாசத்தை நீங்கள் கூறுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள், அவையின் மேலே வெற்றி எடுங்கள். When you pray, prayer establishes the plans of God over your life. நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய அவருடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டமைக்கப்படுகிறது. Don't allow God to be silent, make him work, give he will bless you. தேவனை அமைதியா இருக்க விடாதீங்க. நீங்க அவரிடத்தில் எப்பொழுது விண்ணப்பம் பண்ணி கொண்டிருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தொடர்ந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருங்க. Don't believe the lies of the devil, don't meditate upon the lies of the devil, instead resist him and he will flee from you. நீங்கள் பிசாசுனுடைய எண்ணங்களுக்கு உங்க எப்போது நீங்க செவி சாய்த்து கொண்டிருக்காதீங்க, அவனுடைய பொய்யை நம்பாதீங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். If you don't pray, you have to pay. நீங்கள் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். Dear children of God, God doesn't want you to suffer. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் கஷ்டப்படுவது தேவனுக்கு பிரியமானதல்ல. That's why don't stop praying, don't stop interceding, don't stop fasting and praying and fighting. அதனால தான் நீங்கள் ஜெபிக்கிறதை நிறுத்தாதீர்கள், விண்ணப்பம் பண்ணுகிறதை நிறுத்தாதீர்கள், உபவாசித்து நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். When Daniel started to pray, God immediately answered, but the
the evil spirits in the middle of the heaven, they stopped his answer. தானியேல் உபவாசித்தார், தேவன் உடனே பதிலை கொடுத்து விட்டார். ஆனால் வானமண்டலத்தில் இருக்கிற அந்த பொல்லாத சேனைகள் அந்த பதில் தானியேலை வந்து அடைய முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்தினர். But Daniel did not stop praying. ஆனால் தானியேல் தன்னுடைய ஜெபத்தை முடிக்கவில்லை. Because he kept on praying, he received his supernatural miracle, his answer for prayer. தன்னுடைய ஜெபத்திற்கு பதிலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஆசீர்வாதத்தையும் தான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தானியேல் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். Dear children of God, pray, fast and pray. Not only these 21 days, any time when you feel that there is an attack on you, there is an attack on your family or on your situation over your houses or properties or whatever it is, you declare a fast and pray, take victory. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இந்த 21 நாட்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்நாட்களில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் பிசாசின் தாக்குதலை உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உபவாசம் செய்யுங்கள், ஜெபியுங்கள், சத்துருடைய ராஜ்யத்தை எதிர்த்து நில்லுங்கள். And God will give you victory. தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். Be aggressive. விழிப்போடு எச்சரிக்கையா இருங்க. You know, sometimes you need to be aggressive all the time. Don't be soft. எல்லா நேரமும் நீங்க எப்போதும் நீங்க அமைதியா இருக்கணும் அவசியம் இல்லை. சில நேரங்களில் நீங்கள் வைராக்கியமாய் நீங்கள் இருக்க வேண்டும். When you look at the army people, you know, no army man looks soft. They all look rough all the time. நீங்கள் ராணுவ வீரர்களை பாருங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப கடினமா ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பாங்க. Nobody goes to them and and talk to them very friendly. யாருமே ரொம்ப ஈஸியா அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா நண்பனை போல டக்குன்னு பேச முடியாது. They'll just keep away from this soldiers or army people. அவங்க ஆர்மி பீப்பிளை பார்த்தாலே கொஞ்சம் விலகியே தான் போயிட்டு இருப்பாங்க. Because of their uniform, their hairstyle, the dress and the way that the gun and everything, you know, nobody goes near them. அவங்களுடைய சீருடை, அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதம், அவங்களுடைய ஃபேஸ், அவங்களுடைய ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துரும். அவங்க அதனால ரொம்ப யாருமே நெருங்கி போக மாட்டாங்க. And even when you talk to them and they'll give you why are you asking my name? They'll give you a rough answer and sometimes you are afraid to talk to them. நீங்க அவங்க இடத்துல போய் பேசுவீங்க, அதாவது கேள்வி கேட்பீங்கன்னு சொன்னா நீங்க யார் என்கிட்ட ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லி அவங்க நமக்கு ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு பதிலை கொடுப்பாங்க. அவங்க பேசும் பொழுதே நமக்கு ஒரு பயம் வந்துரும். See, they are all nice people, but you know, they what I mean is they carry an aggressive spirit all the time. அவர்கள் நல்லவர்கள் தான், ஆனால் அவர்கள் ராணுவ வீரர்களா இருக்கிறபடினால எப்பொழுதும் ஒரு வைராக்கியத்தோடு ஒரு அவங்க இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். They are all nice people. They are nice husbands and nice daddies at home, but when they think about the war, they are all, you know, they are all look very tough and rough. அவர்கள் நல்லவர்கள் தான், நல்ல தகப்பன்மாராய் நல்ல கணவன்மாராய் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க சாதாரணமாக நம்மை போல தான் இருப்பார்கள். ஆனால் யுத்தம் என்று சொல்லி வந்துவிட்டால் அவர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்துவிடும். Make some war and take your victory. அதனால யுத்தம் செய்யுங்கள், உங்களுடைய ஜெயத்தை நீங்கள் எடுங்கள். Be aggressive. Let the devil tremble when they look at you. நீங்கள் வைராக்கியமார்கள், உங்களை பார்க்கும்போதே பிசாசு பயந்து நடுங்க வேண்டும். Don't give up. நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. You are a winner, you are not a loser. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் தோல்வி அடைகிறவர்கள் அல்ல. Hallelujah. Hallelujah. Are you all blessed by the message today? இந்த நாளுக்குரிய செய்தி, Yeah, come on, let's all stand up and pray. Give a big clap to Jesus. Come on, say, Lord, in the name of Jesus, in the name of Jesus, I will take my victory. I will take my victory over my personal life, over my personal over life, my family, over my family, over my church, over my church, in the name of Jesus. in the name of Jesus. Everybody say, devil, Devil, I cancel your plan. I cancel your plan. You devil, you cannot touch me. You cannot touch my children. You cannot touch my people. You cannot touch my money. You cannot touch my future. Touch my future. The great God Jesus is inside of me. Great God Jesus is inside of me. Hallelujah. Glory to God. Everybody pray for a few minutes. Praise the Lord. Hallelujah. Glory to God. Do some war this evening. Hallelujah. Oh, Rabba Shandara Mimana Rakanturu Bobolori Balaraba. Oh, Rimana Rabba Shandara Limana Rakanturu Bobolori Balaraba. Hallelujah. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிசாசே என்ன தொட முடியாது. Take victory. நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for yourself. Hallelujah. உருவின பட்டயத்தோடு தேவதூதர்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். You know, the warring angels are released. The warring angels are released. The warring angels are dispatched from heaven. Oh, Rabba Shandara Mimana Raka Torobobolorobo. Oh, Rabba Bala Ribala Rabba. The fighting angels, the fighting angels, the warring angels are dispatched. They are released from God's kingdom and they are here to fight for you. Oh, Rabba Shandara Mimana Raka Torobobolorobo. Hallelujah. Glory, glory, glory. Oh, Ramana Riba Baba Baba Radara Shandara Bebala Robo. Oh, Rama Mama Rabba Dara
for your personal life. Declare a war for your future. உங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. Take victory. ஹோரமன ரிபல ரபதர ஷந்தர மிமன ராகந்தரபோ ஹோரமி மம மம மன ரபதர மிபல ரப ஹோரம மம மன ரபதர ஷந்தர மிபல ரபோ குரி மிமினி ரிஷந்தர மிபல ரப பபல ரபோ ஹோரமி மம மம மன ரபதர ஷந்தர. Hallelujah. There is a war in the heavenlies. God is warring. God is doing the battle for you. God is doing the battle for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார் மகனே. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார் மகளே. God is doing your battle. God is working for you. God is doing a battle for you. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார். உன் குடும்பத்துக்காக யுத்தம் செய்கிறார். நம்முடைய சபைக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார். ஓ ரபா பபா பல ரிமன ராஷா ரபா பல ரபா ஓ ரிமா மமா மன ராகா ரபா பல ரிபா. Hallelujah. Let the fire come, Lord. Let your fire come, Lord. Oh, let the enemy be destroyed, oh God. Hallelujah. Glory. Hallelujah. Jesus, Jesus, Jesus. Everybody sing, Father, 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 Father. Sing to the Spirit, 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 Spirit. Oh Jesus, Jesus. Everybody. Sing to the Father, Father, Hallelujah, Father. Precious Spirit, Spirit, Holy Spirit, Spirit. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control of every situation that has troubled my mind. All my cares and burdens onto you I roll. All my cares and burdens onto you I roll. Jesus, Jesus. எல்லா கவலைகளையும் அவர் மேல வைத்து விடுங்கள். உங்கள் யுத்தங்களை அவர் செய்வார். Hallelujah. Father, Orama Shandara Mimana Rakantoro. Glory Lord. Precious Spirit, Spirit, Holy Spirit, Holy Spirit, Spirit. Lord, you are the King of Kings and you are the Lord of Lords. ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. We bow before your holy throne this night, O God. உம்முடைய பரிசுத்த சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் பணிந்து விழுகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord, for the spirit of war, the spirit of prayer over our lives these days, Master. ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த யுத்தத்தின் ஆவியையும் ஜெபத்தின் ஆவியையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். You are a victor. You took victory on the cross, Lord. We are your children and we will take victory over the work of the enemy over our lives. ஆண்டவரே நீர் ஜெய கர்த்தர் ஆண்டவரே. சிலுவையிலே நீர் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்முடைய நாமத்தினாலே அந்த வெற்றியை சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே. Fill us more with your anointing and more with your power, O God. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே எங்களை இன்னும் அதிகமாய் நிரப்புங்க ஆண்டவரே. Let the spirit of supplication, let the spirit of prayer, let the spirit of grace work in us these days. ஆண்டவரே இந்த நாட்களில் விண்ணப்பத்தின் ஆவியினாலே ஜெபத்தின் ஆவியினாலே கிருபையின் ஆவியினாலே எங்களை நீர் நிரப்புவீராக. You deserve the glory and the honor.
ஆண்டவரே எல்லா கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். We give you all the glory. ஆண்டவரே எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.